சித்தி இன்னைக்கு என்னென்ன டிஸ்பேச்சஸ் இருக்குன்னு பாப்போமா? குடுக்காவியா என்ன இருக்குன்னு பாத்துடலாம். ஹாய்ங்க, நான் பிரதீபா. நம்ம ஷாமி மதராஸ் பொட்டிக்ல இருந்து. வாங்க இன்னைக்கு என்னென்ன டிஸ்பேச் இருக்குன்றத பாத்துடலாம். கொஞ்சம் எக்ஸ்பிளைனா நான் சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இது ஒரு சில்க் காட்டன் சாரீங்க. இந்த சாரீக்கான பிளவுஸ் தான் இது. செல்ஃப் கலர்லயே கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்து எனக்கு இதுல உள்ள ஃபிளார் வந்து அப்படியே எனக்கு இது பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால அதோட ரிப்ளிகாவை அப்படியே கொண்டு வந்திருக்கோங்க. கொஞ்சம் மினிமைஸா கேட்டாங்க. ரொம்ப பெருசா வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை மினிமைஸ் பண்ணி நாங்க பண்ணியிருக்கோம். பேக்ல வந்து இந்த புட்டாஸ் கொடுத்துருக்கோம். இதுவுமே சாரீக்குள்ள பல்லுல இருக்கு. ஸோ அதனால இதுல புட்டாஸ் கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ சாரி. அந்த ப்ளூக்கு அழகான காம்போல கிரே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சாரியில எப்பயுமே வந்து கோல்ட்ல தாங்க இருக்கும். பட் ஆனா இந்த கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட வந்து எனக்கு எப்பயுமே ஆன்டிக்ல தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ சாரியில பல்லுல வந்து இந்த ஜிக்ஸாக் டிசைன் வந்திருக்கனால இதை அப்படியே வந்து கட் பீட் வச்சு நாங்க கர்தானா வச்சு உங்களுக்கு இங்க வந்து அந்த மாதிரி ஜிக்ஸாக் கொண்டு வந்துட்டோம். மேல வந்து ஜஸ்ட் புட்டாஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா ஒரு செமி பாஷ்மினா சாரி. ஆக்சுவலா வந்து கஸ்டமர் வந்து எனக்கு இதை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பார்டர்ல வர்றதை எடுத்து அப்படியே உங்களுக்கு ஸ்லீவ்ஸ்ல பார்டர்ல த்ரெட் ஒர்க்ஸ்ல கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா புட்டாஸ். இது எல்லாமே பல்லு போர்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால அந்த பல்லு போர்ஷன்ல இருக்கிறத அப்படியே நாங்க கொண்டு வந்துட்டோம். பேக்ல வந்து சிம்பிளான ஒரு சும்மா த்ரெட் ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல இந்த புட்டாஸ் ஸ்லீவ்ஸ்க்கு என்ன புட்டாஸ் கொடுத்துருக்கோமோ அதே புட்டாஸ் கொண்டு வந்துட்டோங்க. நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா ஒரு அழகான பிளாக் காம்போ. பிளாக்ல வந்துட்டு மஸ்டர்ட் கலர் பிளவுஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா இதுல ஃபுல்லாமே புட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆன்டிக்ல தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி புட்டாஸ் கொண்டு வந்துருங்கன்னு சொல்லவும் நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா இந்த ரவுண்ட் சீக்வன்ஸ் வச்சு மேல வந்து ஜர்தோசி ஆன்டிக் கலர் ஜர்தோசி வச்சு லுக் கொடுத்துட்டோம். இது ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கும். ஃபுல்லா புட்டாஸ் மட்டும் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் சாரி. அந்த ஒயிட் சாரிக்கு வந்து அழகான ட்ரெடிஷ்னல் கலர்ல உங்களுக்கு ஒயிட் வித் ரெட். ஸோ அந்த ஒயிட் வித் ரெட்ல வந்து ஃபுல்லாமே ஆன்டிக் கலர் தான் யூஸ் பண்ண சொன்னனால நாங்க வந்து அதுல வந்து சிம்பிள் பார்டர் வந்து டெம்பிள் பார்டர் இருக்கனால நாங்க அதை எதுவுமே யூஸ் பண்ணாம பிளைன் சாரிக்கு ஃபிளாரல் டிசைன் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாரல்ல கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப குட்டி குட்டியா ஃபுல்லாமே புட்டாஸ் மட்டும்தான் இவங்களுக்கு இதுல வந்துட்டு. இந்த இதுல ஃபுல்லாமே ஜர்தோசி வச்சு சீக்வன்ஸும் ஜர்தோசி வச்சு மட்டும் தாங்க பண்ணியிருக்கோம். ஒயிட் எதுவுமே கொண்டு வரல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பேட்டர்ன் பிளவுசஸ் மாதிரி பார்க்க போறோம். பேட்டர்ன் பிளவுசஸ் வந்து இந்த சாரிக்கு வந்து எப்படி பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் பேக் எல்லாமே வந்து நார்மலா கொடுத்துட்டு ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் பேட்டர்ன் பண்ணிருக்கோங்க. ஸ்கேலப் டிசைன் மாதிரி சாரியில இருக்கிறத கட் பண்ணி இந்த ஸ்கேலப் டிசைன் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தாங்க. டசர் சில்க் மாதிரி செமி டசர் மாதிரி. செமி டசருக்கு ஆக்சுவலா நாங்க வந்து எப்படின்னா பிளவுஸ் இந்த மாதிரி நல்லா டிசைனா கொடுத்துருந்தாங்க. எனக்கு பார்டர் மட்டும் எனக்கு இது பண்ணா போதும் அப்படின்னு சொல்லவும் ஸோ ஜஸ்ட் அதுல பால்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ஜஸ்ட் பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டு சேம் ரவுண்ட் நெக் வச்சிட்டோங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்குள்ள ஆர்டர்ஸ். சேனல் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச்.